Hello all, welcome to K-Mart's World. இன்னைக்கு நம்ம half loaded stitch type 2 பார்க்க போறோம். type 1 நீங்க பார்க்கலனா இதுக்கு முன்னாடி வீடியோல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை போய் பாருங்க. playlist Aari work 2021-22ல இருக்கும். ஓகேவா? இந்த type 2க்கும் type 1க்கும் நிறைய டிஃபரண்ட் இருக்கு. சோ நீங்க ரெண்டுக்குமே தனித்தனியா பிராக்டீஸ் கண்டிப்பா பண்ணனும். போன தடவை நம்ம பண்ண half loaded stitchக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிட்சை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி போட்டிருப்போம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லோட் ஸ்டிச் மற்றும் ஸ்டெம் ஸ்டிச் இந்த ரெண்டு ஸ்டிச்சையும் யூஸ் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன் ட்ரா பண்ணிவிட்டு அதோட அந்த லைனை சுற்றி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் செயின் ஸ்டிச் ரொம்ப முக்கியமானா கண்டிப்பாக முக்கியம். இந்த செயின் ஸ்டிச்சை ஒரு ஸ்பேஸாக வச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை பண்ணுவோம். ஓகேவா? ஏன் இதை பேஸாக வச்சு உங்களை பண்ண சொல்கிறேன் அப்படின்னா இதோட உள்பக்கமாக வெளிப்பக்கமாக அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டிச்சை போடுவோம். இது பார்க்குறதுக்கு நமக்கு ஈஸியாக இருந்தாலும் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். அதனால நீங்கள் தெளிவாக இதை பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் இந்த ஸ்டிச்சை நீங்கள் எந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போது போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாங்காக போட்டே இல்லையா இந்த செயினை கொஞ்சம் லாக் பண்ணோம். நீங்கள் இதை ட்ரா பண்ணும்போது ரொம்ப உள்ளே தள்ளி ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்போவுமே அதை கொஞ்சம் பெரிய இதாகவே கொண்டு வாங்க. ரொம்ப உள்ள வரைக்கும் ஒரு தடவை சுற்றின மாதிரி பண்ணிட்டிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு ட்ரா பண்ணிட்டிங்கன்னா போட ஈஸியாக இருக்கும். இப்படி உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஓகேவா? அந்த அப்படி சைடில் வருதில்ல அது இல்லாமல் கொஞ்சம் கீழே தள்ளின மாதிரி விட்டுருங்க. ஓகே, இப்போது நான் அந்த மாதிரி தான் ட்ரா பண்ணேன். ஆனால் அதோட நான் போடல. ஏன் அப்படின்னா உங்களுக்கு போடும் போதே அது புரியணுங்கிறக்காண்டி தான் அதோட நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் போடுறேன். இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டிச்சில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் உள்ளே கொண்டு போய்க்கலாம். இதை நீங்கள் எந்த இடத்துலனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை வந்து நீங்கள் ஒரு கொம்பு டிசைன்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டிச்சை எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகே, இப்போ ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரேன். ஓகே, இப்போது நான் போட்டேன் இல்லையா கடைசியாக போட்ட செயினை லாக் பண்ணுறதுக்கு குட்டி செயின். எப்போவுமே ஒரு லாங் செயின் போட்டால் அதை லாக் பண்ணணும். அந்த லாக் செயின் பேர் தான் அந்த குட்டி செயின். ஓகேவா? இப்போ உள் பக்கமாக பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டை ஒட்டி நம்ம உங்களை இந்த செயினை வந்து பேஸாக வச்சுக்கோங்கன்னு சொன்னல அந்த பேஸ் செயினை ஒட்டியே ஒரு லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின். நான் எப்போவுமே லாக் பண்ண ஒரு செயின் போடணும்னு சொன்னால அதுதான் அந்த லாக் செயின். திரும்ப அதை அப்படியே சைடில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு நீளமாக போட்டக்கூடாது. அதை விட கொஞ்சம் கம்மியாக, அதாவது மேலே வரும்போது அதிகமாகவும் கீழே வரும்போது கொஞ்சம் கம்மியாகவும் உள்பக்கம் வெளிப்பக்கம், அதாவது அந்த போடுற செயினுக்கு பேஸை வச்சுட்டு அந்த செயினுக்கு உள்ளே செயினுக்கு வெளியே அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். செயினுக்கு உள்ளே வரப்போது கொஞ்சம் அதிகமாகவும் செயினுக்கு வெளியே போகும்போது கொஞ்சம் கம்மியாகவும் வச்சு போடணும். ஓகே, உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியும். திரும்பவும் இதை ஃபஸ்ட்லேருந்தே நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோவாக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறக்காக. நான் சொல்கிறது புரியலன்னா வீடியோவை மியூட்டில் போட்டுட்டு என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா அதை ரெண்டாக எடுத்து பின்னுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே கொண்டு வரும்போது இதுக்கு முன்னாடி போட்ட செயினை விட கொஞ்சம் பெருசாக அதுக்கு முன்னாடி வர மாதிரி போடணும். பின்னாடி போகும்போது அதுக்கு முன்னாடி போட்ட செயினுக்கு கொஞ்சம் சின்னதாக பின்னாடி வர மாதிரி போடணும். ஓகே, இப்போ உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இப்போ ஃபஸ்ட்லேருந்து போடலாமா? இப்போ லாக் செயின் போட்டுட்டோம். லாக் செயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உள் பக்கமாக போட்டாச்சு. இப்போ வெளி பக்கமாக அதை விட கம்மியாக இப்போ உங்களுக்கு புரியுதுல்ல? நீங்கள் வேணால் ஃபஸ்ட்டு சொல்லிகிட்டே போடுங்க. உள் பக்கமாக ஒரு தடவை, வெளிப்பக்கமாக ஒரு தடவை. இந்த ஸ்டிச் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விளக்கு திரி இருக்குல்ல, அது மாதிரியே தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து கிளாத்தில் வந்து கொஞ்சம் மேலே தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஹைலைட்டாக எம்போஸ்டாக தெரியும். அதனால் இதை வந்து நீங்கள் அதாவது ஃப்ளாட்டாக போடுற ஸ்டிச்சுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் வந்து கொம்பு டிசைன், கொடி டிசைன்ஸ்லாம் போடும்போது அவ்வளோ ஒரு ஹைலைட்டாக தெரியும். நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கேளுங்க. என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் கிளாஸில் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துப்பேன். அதனால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, புரியுதா? இப்போ உங்களுக்கு அதை பார்த்தா தெரியுதா ஸ்டிச்சு என்ன மாதிரி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம உள்ளே எந்த த்ரெட்டையுமே கொடுக்கல, பட் இது ஒரு ரொம்ப எம்போஸாக வந்திருக்கும். அந்த ஸ்டார்டிங் இடத்துல மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடுத்தடுத்து போட்டுடலாம். நான் எப்போவுமே உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு அதுக்கப்புறமா அந்த செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வரவே வராது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டு பழகிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கூட போடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் எல்லா வீடியோவும் முடியும் போது எல்லா ஸ்டிச்சையுமே எந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆரி ஒர்க்கில் 3 விஷயம் ரொம்பவே முக்கியம். அதுதான் ட்ரிபிள் ப்ராசஸ். என்னோடய ஸ்டூடெண்ட் அதில் தான் ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட், அதாவது ஸ்டிச்சை ஸ்ட்ரெயிட்டாக போட்டு அது பர்ஃபெக்டாக இருக்கான்னு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ், அதை வந்து ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், அது ஒரு டிசைனாக ப்ரெசன்டேஷன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸில் தான் என்னோடய கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம முடிகிற ஸ்டேஜில் வந்துட்டோம். இப்போ ஒரு ஸ்டிச் பார்த்தா தெரியும் இது எவ்வளோ ஒரு எம்போசிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ எப்பவும் போல் நாட் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, இந்த ஸ்டிச்சு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டிச்சுக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டுமே ஒன்றும் கிடையாது. அந்த ஸ்டிச்சு வந்து போன தடவை நான் சொல்லி கொடுத்துட்டேன், அதை எந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டேன். இந்த ஸ்டிச்சையும் எந்த ஷேப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் என்ன ஷேப்பில் போடணும் அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக போட்டு பாருங்கள். இந்த ஸ்டிச்சை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஷேப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பின்னல் மாதிரி இருக்குதா, ஒரு எம்போசிங்காக தெரியும். நம்ம உள்ளே எந்த த்ரெட்டோ பீடோ எதுவுமே கொடுக்கல, இருந்தாலும் அது ஒரு எம்போஸ்டாக உங்களுக்கு தெரியும். ஓகே, இதுதான் டைப் 2. ஓகே, இதை நம்ம எந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எல்லா ஸ்டிச்சுக்குமே ஷேப் கொடுப்பேன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்கிறேன். அதாவது அவுட் சைடில் நீங்கள் செயினை கொண்டு வரும்போது ஒரு ஸ்டெப் குறைச்சிக்கணும். இன்சைடில் உள் பக்கமாக நீங்கள் கொண்டு வரும்போது ஒரு ஸ்டெப் ஆட் பண்ணிக்கணும். அதாவது அவுட் சைடில் ஸ்மாலாகவும்
அதாவது அதுக்கு முன்னாடி போட்டே வருவீங்கள்ல அந்த செயினை விட ஸ்மாலாகவும், இன்சைடில் முன்னாடி போட்டே வருவீங்கள்ல அந்த செயினை விட கொஞ்சம் பெருசாகவும் போடணும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதை எந்த ஷேப்பில் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஷேப்பில் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கொம்பு டிசைன் வந்துடும். இதில் பெரிய கஷ்டம்லாம் எதுவுமே ஒன்றும் இல்லை. ஓகேவா? கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷேப்பில் போடாமல் விட்டுறாதீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்கு நம்பர் இருக்கும், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஷேப்லலாம் மறக்காமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது புரியலைன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் இருந்தால் கேளுங்க. இந்த ஷேப்பை கொஞ்சம் ஏதாவது ஹைலைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை கூட நீங்கள் போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே, இதை ட்ரா பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். ரொம்ப உள்ளே போய் பண்ணிடாதீங்க, ஸ்டிச் வராது, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். வீடியோவில் என்ன சொல்கிறோங்கிறத கேளுங்க, திரும்ப அதவே டவுட்டாகவும் கேட்குறீங்க. ஓகே, என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.